ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். நம்ம இன்னைக்கு மெலினா கிச்சனில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான கேரட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெலினா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம், ஆயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டை, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பிக் சைஸ் கேரட்டை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தாவே போதும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் வெந்துருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எகெயின் ஒரு மூடி போட்டு மூடி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெரைட்டி ரைஸ், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மெலினா கிச்சனை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்